எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா படிக்கணும். சரியா? நீங்க யாருன்னு நினைக்க கூடாது. படிச்சு நீங்களா ஒரு ஆளா எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படிதானே? ஓகே, நம்ம உயிரோட இருக்கிறதே ஆண்டவரோட ஒரு பெரிய கிருபை அப்படிதானே? ஓகே, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொன்னா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஓகேவா? ஸோ எனக்கு 23 வயசு ஆகுது. அப்ப இந்த நாள் என்னோட பிறந்த நாள் நான் வாழ்க்கையில அப்படி பெருசா கொண்டாடினது கிடையாது. எங்க வீட்டுல சிம்பிளா ஒரு கேக் கட் பண்ணுவோம், நானே கேக் வாங்கி நானே சாப்பிடுறேன். அந்த மாதிரி தான் என்னோட பிறந்த நாள் நான் செலிப்ரேட் பண்றேன். ஆனா போன வருஷமே எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, என்னோட நெக்ஸ்ட் பிறந்த நாளுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன பிளான் தான், ஒரு ஆர்ஃபனேஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சாப்பாடு வழங்கணும், சாப்பாடு பங்கு வைக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளான் எனக்கு இருந்துச்சு. அந்த அந்த நாள்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேக் கூட ரெடியா இருக்கு. ஸோ நம்ம ஹாப்பியா சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் கூட சாப்பிட போறோம். எல்லாருக்கும் உண்மையில நன்றி சொல்லணும். உங்க வார்டன் வேற மேனேஜர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஃப்ரீ மைண்டடா என்கிட்ட வந்து பேசுங்க, என்ன பண்ணுங்க, ரொம்ப ஃப்ரீ மைண்டடா ஓப்பனா இந்த இடத்த எனக்கு யூஸ் பண்ண தந்தாங்க. இப்ப கூட நான் இங்க நிக்கிறது வந்து அவங்களோட ஒரு ஹெல்ப்னால தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணலாமா அவங்களுக்கு? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் சேனல் நல்லா இருப்பீங்க. பார்த்துக்கிட்டு இருக்குது தொண்டை கொஞ்சம் கெட்டு போச்சு. அதாவது கிளைமேட் கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதனால தொண்டை கொஞ்சம் கரகரான ஆகி போச்சு. ஆக்சுவலி இது வந்து 2-in-1 ரெசிபி. அதாவது இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக கீ ரைஸும் ஒரு ஸ்பெஷலான சிக்கன் கிரேவி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது, பட் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் வந்து முக்கால்வாசி வீட்டிலேருந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் தக்காளி கிளை எல்லாம் வெட்டி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரியா? ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஓகேவா? அதாவது இவங்க வந்து எனக்கு கடையில் வர்ற ஒரு கஸ்டமர், எனக்கு ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிரதரு. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ பிறந்த நாளைக்கு வந்து ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிளான் போட்டாங்க, ஒரு ஹோமுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. ஸோ ஹோமில் வந்து இந்த ஆசிரமத்தில் ரொம்ப பாவப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. ஸோ நான் ஐடியா கொடுத்தேன், இன்னைக்கு வந்து கீ ரைஸும் சிக்கன் கிரேவி வந்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு நல்ல எதமான சாப்பாடு கிடைக்கும். ஈவினிங் அதாவது டின்னர் ஃபுட்டுக்கு பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கிறத விட பிள்ளைகளுக்கு வந்து கீ ரைஸ் கொஞ்சம் எதமாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நான் தான் டிசைட் பண்ணேன், கீ ரைஸும் ஒரு சிக்கன் கிரேவி கொஞ்சம் தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்போம். ஸோ இன்னைக்கு அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிறந்தநாள் வரும்போது நீங்கள் அப்படி இப்படின்னு நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஹோமுக்கையோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இல்லை பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பாவப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு 2 பேர் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 10 பேர் உங்களால முடிஞ்சது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க.
அந்த அரிசியை வந்து ஊற போட போறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்துல வந்து கரெக்டா அளந்து அந்த அரிசியை ஊற போடுங்க. முதல்ல கரெக்டா 20 மினிட்ஸ் ஊறணும். சரியா? 20 நிமிஷம் வந்து கரெக்டா அந்த அரிசி ஊறணும். 20 நிமிஷம் முன்னாடி வந்து நாங்க ஊற போட போறோம். இது ஊற போட்டு வந்து அடுப்பு பற்ற வைப்போம். இப்போ கீ ரைஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் என்னென்னா, பிரியாணிக்கு நம்ம பொதுவாக எந்த அளவு தண்ணி ஊற்றுறோமோ அதோட கீ ரைஸுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் அவைலபிளாக இருக்கணும். சரியா? அதாவது கணக்கு எப்படின்னா, இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு பாத்திரம் அரிசி இருந்துச்சுன்னா 1/4 பாத்திரம் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணணும். சரியா? அப்போ தான் கீ ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த வாலில் 2 வாலி வந்து அரிசி வந்திருக்கு. 5 கிலோ 5 கிலோ 10 கிலோ அரிசி இருக்கு. பாருங்க, இவர் பேர் வந்து சொடலை. இவர் வந்து ஹாஸ்டலில் இருக்காரு, 7ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. அவருக்கு வந்து வீடு கிடையாது. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கோ இந்த மாதிரி அனாதாசிரமத்தையோ உங்களால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க, இந்த வீட்டில் இதே மாதிரி பிள்ளைகள் இருக்காங்க. பார்த்தீங்களா, அவரே வந்து இருந்து கேட்காரு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. நான் யாருன்னே தெரியாது அவருக்கு, ஆனால் என்கிட்ட வந்து கேட்காரு நல்லா இருக்கீங்களா. ஏன்னா அவருக்கு யாரும் இல்லை, அதனால வந்து என்னை வந்து சொந்தமாக நினச்சி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. சரியா? இது வந்து யூடியூப் சேனல். சரியா? நாங்கள் குக்கிங் வீடியோ இதில் போட்டுகிட்டே இருக்கோம், நிறைய பேர் பார்ப்பாங்க. இது மாதிரி நிறைய அனாதை ஹாஸ்டல்கள் இருக்குங்களா, அவங்க பார்த்துட்டு யாருக்காவது மனசு மாறி ஏதாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குங்களா, அதனால் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். சொல்லுங்கள், உங்களுக்கு மனசில் வர்றது ஏதாவது சொல்லுங்கள். எங்கள் வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வர்றதுக்கு நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க எங்களோட பேசி. இப்போ எங்களுக்கு நைட்டோட சமைச்சு விட சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் சமைச்சு எங்களை வந்து டிஷ் பண்ண போகிறோம். நைட் சோறு கறி குழம்பு. சரியா? கண்டிப்பாக நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா படிக்கணும். சரியா? உங்களை யாருன்னு நினைக்கக்கூடாது. படித்து நீங்களா ஒரு ஆளாக உருவாரு. சரியா? அவங்க பின்னாடி 10 பேர் வர மாதிரி நீங்கள் வந்து வளர்ந்துடும். ஓகேவா?
been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away. Like a card, never change, play the game that we say. I need a break. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. Face on when I chase like that. Yeah, I play so strong with a knife in the back. I'ma swing home run like a baseball bat. Gonna see me rise, you can hate on that. I don't play both sides, doing me no cap. I'ma ride or die for my dreams on tap. I'ma fly real high, you ain't see me slack. No, it's not how you fall, it's how you get right back up. That's how you get tough. Calluses on my hands so rough, yeah, I call your bluff. I'm not the one, mess with me, come out with none. Cause I'm so done, you had your fun. And now you're gonna face down the barrel of the gun. Cause I got a full clip with your name on it. But I'ma let you slide, cause you டியர் வியூவர்ஸ், அதாவது ஹோஸ்டல்னா சிலவங்க வந்து சீப்பாக நடிப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. எங்களையும் விருந்து வைக்கிறாங்க பாருங்க. இது பாருங்க, பூஸ்ட் எல்லாம் போட்டு பனானா ஷேக்கு, பப்ஸு பாருங்க. பூஸ்டில் வந்து இது பனானா ஷேக்கில் வந்து பூஸ்ட் எல்லாம் போட்டுட்டு பனானா ஷேக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பப்ஸ் வேற சைட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சந்தோஷமா இருக்கு. இவங்க கூட மீட் பண்ணிட்டு ரெண்டு அக்கமா இருக்காங்க. நிறைய பசங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பசங்க நல்லா பேசிக்கிறாங்க, நல்லா பழகிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்த விட்டு போறதே மனசு இல்லை. பட் போய் தானே ஆகணும், அந்த இடத்த வேலைகள் பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடத்த நான் கண்டிப்பாக அடுத்த வந்து திரும்ப திரும்ப சந்திச்சுட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். நீங்கள் ஒரு நேரம் ஹாஸ்டல் போய் பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம் கிடைக்கும். எங்களுக்கு வந்து விருந்து வைக்கிறாங்க பாருங்களேன். ஏதோ விருந்துகாரங்க வந்திருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக அருமையாக விருந்து வைக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் சமைக்க வந்துருக்கோம், எங்களே சாப்பாடு கொடுத்தா நாங்கள் பட் எங்கள்கிட்ட சாப்பாடு வேணுமான்னு சொல்லி கேட்டு வந்து நிற்கிறாங்க. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ டியர் சிக்கன் பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி 10 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். 10 கிலோ சிக்கனுக்கு வந்து 4 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, ரொம்ப இலை, மல்லி இலை, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்.
ஸோ ஓகே சூப்பர் பியூட்டிஃபுல் சிக்கன் கிரேவியோட கலர் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து தயிர் வெங்காயத்தை கலக்கிடலாம், அதாவது ஆனியன் ரைத்தா. ஸோ ரைத்தாக்கு வந்து ஆல்ரெடி வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதில் ஜஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். இப்போ வந்து அந்த நம்ம நைச்சோறு வந்து தம்மில் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. அதாவது ராத்திரி ஆயிடுச்சு, நல்லா இருட்டாயிட்டு. இப்போ வந்து நாங்கள் செல்லோட லைட் அடித்து இது ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவு வந்திருக்கு. நல்லா பக்கம் சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1 2 3 வாவ், நல்லா ஆவி பறந்து பறந்து ஒத்தையாக ரைஸு நல்லா சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, வேறு லெவல். உடச்சி பார்ப்போமா. நெய்ச்சோறு பிரியாணி, அதாவது தம் போட்டுற ரைஸ் எல்லாமே உடைக்கும் போதே ஃபஸ்ட்டு இதே மாதிரி சைடில் இருந்து இறக்கி விடணும். நான் பாருங்கள் ரைஸ் ஒத்தையாக நல்லா பறந்து சூப்பராக வருது, வேறு லெவல். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியுடன் உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.